Hi students, welcome to IAS Academy. So video la nalaikum engal manama radical select. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா February 15 2024 கரண்ட் பார்க்க போறோம். நம்ம வழக்கம் போல பாத்தீங்கன்னா முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா அதுக்கான क्वेश्चंस நம்ம பார்த்தலாம். ஓகேவா? சோ क्वेश्चंस படிச்ச மாதிரி ஆச்சு, நியூஸ் படிச்ச மாதிரி ஆச்சு, அத ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சேம் டைம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதா? சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தலாம். சோ February 15 தேதிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் முதல்ல பார்த்தறலாம். ரைட். சோ அப்படியே ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. The Consumer Affairs Secretary advocates the infusion of the artificial intelligence into the e-Jagati portal to expedite consumer court case resolutions. ஓகேவா? Consumer Affairs Secretary வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா infusion of artificial intelligence into the e-Jagati portal to expedite consumer court case resolutions. ஓகேவா? So consumer court caseக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜகதி அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி. யாரு? the Consumer Affairs Secretary. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். அடுத்த நியூஸ் பாருங்க. Cochin International Airport Limited has signed an agreement with Bharat Petroleum for the green hydrogen project. ஓகேவா? சோ யாரும் MOU சைன் பண்ணிருக்காங்க. கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெடும் ஓகேவா ஒரு சைன் பண்ணிருக்காங்க, சைன் அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னது? பாரத் பெட்ரோலியம் ஃபார் த கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட். கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்காக பாரத் பெட்ரோலியம் கூட கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. Cascata Doder, an invasive weed native to North America, is threatening Chengalpet forest and Vedanangal bird sanctuary of Tamil Nadu, endangering local ecology and migratory bird habitats. அதாவது Cascata Doder சொல்லக்கூடிய ஒரு invasive weed native. ஓகேவா? இது எது? நார்த் அமெரிக்காவை சேர்ந்தது. இது செங்கல்பட் காடுகள்லயும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலயுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதுதான் மூணாவது நியூஸ். அடுத்த நியூஸ் பாருங்க. The Saurashtra Cricket Association Stadium has been renamed after cricket administrator and former first class cricketer Niranjan Shah. Okay, Niranjan Shah played 12 first class matches from 1965 to 75 and is also a former secretary of BCCI. This is the first Solapur Stadium of Gujarat. சரிங்களா? Saurashtra Cricket Association வந்து பாத்தீங்கன்னா ரீநேம் ஆகுது. ஓகேவா? நிரஞ்சன் ஷா அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா பேரை வந்து மாத்துறாங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. India won the 9th Government Tech Prize at the 2024 World Government Summit in Dubai for its innovative use of artificial intelligence in enhancing government services. ஓகேவா? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 9th Government Tech Prize வந்து பாத்தீங்கன்னா ஓன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 2024 World Government Summit துபாய்ல நடந்ததுல எதுக்காகனா கவர்மெண்ட் சர்வீசஸ்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணனால. சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்க. Senior BJP leader Nand Kishore Yadav was unanimously elected Speaker of Bihar Assembly. He was elected Speaker after the election process in the special meeting of the State Assembly. So senior BJP leader Nand Kishore Yadav வந்து பாத்தீங்கன்னா பீகார் அசெம்பிளியோட ஸ்பீக்கரா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்த நியூஸ். Assam state government designates Gaji Nemu, a distinctive lemon variety native of the region, as the official state food. ஓகேவா? சோ அஸ்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கஜி நெமோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் ஃபுட்டா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அஸ்ஸாம் கஜி நெமோங்கற ஒரு ஃப்ரூட். ஓகே. அடுத்த நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர் inaugurated the Digital India Future Skills Summit 2024. ஓகேவா? டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் சமிட் 2024 யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர் வந்து பாத்தீங்கன்னா இன்னாகிரேட் பண்ணிருக்காரு. அடுத்த நியூஸ். The Odisha government announces the Nuavo scholarship providing annual financial aid to undergraduate and postgraduate students. ஓகேவா? மேல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 9000 ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 10000 வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ண போறாங்க. அது பண்ணிருக்கிற ஒடிஷா கவர்மெண்ட் நியூவோ ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து. இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ் ஆபீசர் சஞ்சய் குமார் ஜெயின் took charge as the chairman and managing director of ஓகேவா Indian Railway Catering and Tourism Corporation Limited. so Indian Railway Catering and Tourism Corporation Limitedக்கு சஞ்சய் குமார் ஜெயின் அப்படின்றவரு சேர்மனாவும் மேனேஜிங் டைரக்டராவும் சார்ஜ் எடுத்திருக்காரு. ஓகேவா? அடுத்த நியூஸ். The Athletics Integrity Unit and the National Anti-Doping Agency sanctioned 2 athletes for anti-doping rule violations. ஓகேவா?
சோ ரெண்டு அத்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டோப்பிங் ரூல் வயலேஷன்ஸ்க்காக சாங்ஷன் பண்ணிருக்காங்க. யாரு? அத்லெட்டிக்ஸ் இன்டெகிரிட்டி யூனிட்டி அந்த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ரெண்டு சேர்ந்து. ஓகேவா? அடுத்து The Institute of Chartered Accountants of India, the apex body of chartered accountants, has elected Ranjit Kumar Agarwal and Charnojot Singh Nanda as the president and vice president of institute respectively. ஓகேவா? சோ பிரசிடென்ட்டா ரஞ்சித் குமார் அகர்வாலையும் வைஸ் பிரசிடென்ட்டா சரண்ஜோத் சிங் நந்தாவையும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இந்த ICAS வந்து பாத்தீங்கன்னா எலெக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ரைட். சோ 15ஆம் தேதிக்கான முக்கியமான ஒரு 12 நியூஸஸ் பார்த்திருக்கோம். இப்போ இதுக்கான क्वेश्चंस பார்த்துட்டோம் அப்படினா நமக்கு இது ஃபுல்லா ரிவிஷன் ஆயிடும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சமீபத்தில் செய்தி குறிப்பிட்ட ஈஜெகதி போர்ட்டலின் முதன்மை நோக்கம் என்ன? ஓகேவா? Consumer dispute redress to promote awareness about agriculture crops, to offer loans to small business, to provide health facility to remitters. இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கான நியூஸ் பார்த்தோம் அப்படினா நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. Online case filling, fee payment and search for achievement, it generates various payment programs. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, கேஸ் தான். டு ஃபேஸ் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல், நுகர்வோர் தகராறு தீர்வை எளிதாக்குதல். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பசுமை ஹைட்ரஜன் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் யாருடன் கையெழுத்திட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. சோ யார்கிட்ட கையெழுத்திட்டாங்க அப்படின்னா BPCL கூட. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து சமீபத்தில் செய்தியில் பார்த்த கஸ்குடா டாடர் என்றால் என்ன? சோ கஸ்குடா டாடர்னா என்னன்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு இன்வாசிவ் பீடு, ஊடுருவும் கலை. அடுத்து சௌராஷ்டிரா கிரிக்கெட் ஸ்டேடியம் யாருடைய பெயரில் மறுபெயரிடப்பட்டது? நிரஞ்சன் ஷா. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து சமீபத்தில் உலக அரசு உச்சி மாநாட்டில் ஏஐங்கும் அரசியலுக்கான 9வது கவர்மெண்ட் பயிற்சி வென்ற நாடு இந்தியா. அடுத்து பீகார் சட்டசபையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நந்தகிஷோர் யாதவ். அடுத்து ஜார்ஜி நேமு எந்த மாநிலத்தை அதிகாரப்பூர்வ மாநில பலமா அறிவிச்சிருக்குன்னா அசாம். அடுத்து முதல் டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் உச்சி மாநாடு எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? சோ எங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பாத்தரலாம். 8ஆ It is Chandrasekhar inaugurated Digital India Future Skills Day is being organized through the Ministry of Electronics and Information Technology and National Institute of Electronics and Information Technology. More than 1,000 people, including top industrial and academics, are participating in this conference. Okay, பார்த்த நியூஸ்ல இது கொடுக்கவில்லை. சரிங்களா? சரி, ஓகே, இதை மட்டும் நம்ம பின்னால பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து சமீபத்தில் செய்திகளில் பார்த்த நுவாவோ உதவித்தொகை திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? சோ இது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிஷா. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து IRCTC-யின் புதிய நிர்வாக இயக்குநராக யார் பொறுப்பேற்றுள்ளார்? IRCTC-யோட நியூ மேனேஜிங் டைரக்டரா யார் வந்திருக்காங்கன்னா சஞ்சய் குமார் ஜெயின். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இந்திய சுத்தியல் எதிர் வீராங்கனை ரச்சனா குமாரி ஊக்கமருந்து பயன்படுத்துவதாக எத்தனை ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார்? சோ எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 years. 12 years. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்றவர் யார்? சோ யாரு தலைவர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் குமார். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ 12 क्वेश्चंस வித் 12 நியூஸ் பார்த்திருக்கோம். ஓகேவா? இது மட்டும் எனக்கு அக்யூரேட்டா தெரியல. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு போற எல்லா வீடியோஸுமே பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.